வெல்கம் டு லால் ஹோம் மசாலா. வீட்லேயே ஈஸி அண்ட் டேஸ்டியாக கிரில் சிக்கன் செய்ய போகிறோம். ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி தான். கிரில் சிக்கன் செய்ய 2 கோழி வாங்கியிருக்கேன். ஒரு கோழியை 4 பீஸாக பெரிய பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் பீஸ் எடுத்து கத்தியால் இந்த மாதிரி கீறிக்கோங்க. எல்லா பீஸ்லேயும் இதே மாதிரி கீறிக்கோங்க. அப்போதான் மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் இஞ்சி, 3 ஸ்பூன் பூண்டு, மிளகாய் தூள் 4 ஸ்பூன், மிளகு ஜீரகத்தூள் 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையானது. இது கூடவே 2 எலுமிச்சப்பழ சாறு, இப்போ இந்த மசாலாவை எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மசாலா கூடவே 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த மசாலாவை சிக்கன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். அப்போதான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நாம 2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். இப்போ கிரில் சிக்கன் செய்யறதுக்கு நெருப்பு ரெடி பண்ணிக்கலாம். நெருப்பு கறி வாங்கி சூடாக்கி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிரில் கம்பியில சிக்கன் பீஸ்லாம் எடுத்து வச்சு லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்பி இருந்தா நம்ம கிரில் சிக்கன் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு இரும்பு சட்டியில நெருப்பு கறி போட்டு சூடாக்கிட்டு அதுக்கு மேல கிரில் கம்பி வச்சு சிக்கனை சுட்டெடுக்க வேண்டியதுதான். சீக்கிரமாவே குக் ஆயிடுச்சு. 10 to 15 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடுச்சு.
ஃபேமிலி கூட சேர்ந்து வீட்டிலேயே இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவும் ஜாலியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இப்போ கம்பியிலேருந்து சிக்கனை எடுத்துடலாம். நல்லாவே குக் ஆகி இருக்கு. சிக்கன் பீஸ்ல எப்பவுமே லெக் பீஸ் தான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். எப்போடா எடுத்து சாப்பிடுவோன்னு இருக்கு. பரோட்டா கூட கிரில் சிக்கன் சேர்த்து சாப்பிட்ற டேஸ்டே தனிதான். நான் இன்னைக்கு கிரில் சிக்கன் கூட பரோட்டா சேர்த்து சாப்பிட போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இப்போ பரோட்டா கூட கிரில் சிக்கனை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.